Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கெல்லாம் சீக்கிரமாவே சரியாயிரும். வெடி விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் மோடி. டெல்லியில ஏற்பட்ட கார் வெடி விபத்து சம்பவம் நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 8 பேர் உயிரிழந்து போனதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைஞ்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த விபத்துடைய எதிரொலியாதான் நாடு முழுவதும் பலத்த போலீசார் பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டிருக்கு. விபத்துல காயமடைஞ்சு மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கக்கூடியவங்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாவே போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ். நான் கோபப்பட்டு கிளம்புறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். மணமேடையில இருந்து இப்படி போறாரு. நான் கோபப்பட்டு கிளம்புறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். வெறும் இட்லி தான் வச்சாங்க, சாம்பாரே வைக்கல. சொன்ன காரணம் தாங்க அல்டிமேட். ஒன்னும் வயிறுக்குள்ளுங்க சிரிக்கிறாங்க. Sanjana is like the perfect fit for him. நிறைய நாங்க பத்ரியோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். And I think no one better than Sanjana. மேட்லாப் போட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பொதுவா கல்யாணத்துல இந்த காசி யாத்திரை போறது அப்படின்றது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு சடங்கு தான். மாப்பிள்ளை திடீர்னு எந்திரிச்சு போக மச்சா முறையில இருக்கிறவங்க ஓடி போய் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி, இல்ல வாங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. காசி யாத்திரை போறதுக்கு மாப்பிள்ளை சொல்ற காரணம் வேற லெவல்ல இருக்கும். அப்படி இங்க இந்த மாப்பிள்ளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்லிக்கு சாம்பார் கொடுக்கல, வெறும் இட்லியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க. இந்த காரணத்தை கேட்டு மணமகளுக்கு வயிறு குலுங்க சிரிப்பு வருது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர பொண்ணா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது இல்ல. சோ இந்த காசி யாத்திரை மூமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆச்சு, நீங்க பார்த்த கல்யாணங்கள்ல பயங்கர ஃபன்னா நடந்தது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை வழங்குவோர் ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் GT. Thank you for watching.